நியூஸ் ஜே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். உரிமைக்குரல் நிகழ்ச்சி வாயிலாக நேயர்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் என்ன தலைப்பின் கீழ் விவாதத்தை நகர்த்த இருக்கிறோம் அப்படிங்கிறத சிறப்பு தொகுப்பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. செல்லும் இடமெல்லாம் எரியுதிடி மாலா, எரியுதிடி மாலா என்று மைண்ட் வாய்ஸை வெளிப்படையாகவே பேசிக்கொண்டிருக்கிறார் ஸ்டாலின். ஏன் எரிகிறது ஸ்டாலினுக்கு? அப்படி என்னதான் நடந்து போனது என்று அறிவாலய வட்டாரங்களில் விசாரித்தால்தான் தெரிகிறது. திமுகவுக்குள் நடக்கும் பல்வேறு சித்து விளையாட்டுகள் மற்றும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளும் தான் ஸ்டாலினுக்கு ஒவ்வொரு நாளும் எரிச்சலையும் திமுக கூட்டணிக்குள் புகைச்சலையும் கொடுத்து கொண்டிருக்கிறது என்று. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. ஏற்கனவே திருச்சியில் வைகோவின் மகன் துரை வைகோவை கதறி கதறி அழ வைத்தார்கள் KN நேருவின் ஆதரவாளர்கள். அந்த பஞ்சாயத்தே இன்னும் ஓயாத நிலையில் கரூரில் கரம் கட்டி அடிக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரான ஜோதிமணியை. உள்ளூர் திமுக நிர்வாகிகள் மற்றும் செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் யாருமே ஜோதிமணியுடன் பிரச்சாரத்திற்கு வருவதில்லை. சிரத்தை எடுத்து பணிகளையும் செய்வதில்லை. சிவகங்கையில் கார்த்திக் சிதம்பரம் அறிவிக்கப்பட்டதிலிருந்தே ஸ்ருதியே இல்லாமல் இருக்கிறது திமுக கூட்டணி. அப்படியே விருதுநகர் தொகுதி பக்கம் போனால் அங்கே அதிமுக கூட்டணி மிக பெரும் பலம் வாய்ந்திருப்பதை பார்த்து கதிகலங்கி போன காங்கிரஸ் திமுக எந்த வேலையுமே செய்யலையே என்று புலம்ப ஆரம்பித்து விட்டது. விழுப்புரம், சிதம்பரம் தொகுதிகளில் விசிகாவுக்கு ஓட்டு கேட்க திமுகவினர் யாருமே உடன் வருவதில்லை என்றும், இந்த 2 தொகுதிகளிலுமே திமுக கூட்டணியின் தோல்வி உறுதியாகிவிட்டதையும் உளவுத்துறை ரிப்போர்ட்டாக அனுப்பி இருக்கிறது திமுகவின் தலைமைக்கு. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. இன்னும் கோவை, பொள்ளாச்சி, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட கொங்கு மண்டலத்தின் திமுக மற்றும் கம்யூனிஸ்டுகள் யாருமே கண்ணுக்கே புலப்படவில்லை. எங்கே செல்லும் இந்த பாதை என்று புலம்பியபடி அழுகாத குறையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவை எல்லாவற்றுக்கும் வேட்பாளர்கள் தேர்வு மற்றும் திமுகவினரின் மனச்சோர்வுதான் காரணம் என்கிறது கிரவுண்ட் ரிப்போர்ட். இப்படி தங்கள் கட்சி மீது கடும் அதிருப்தியில் இருப்பதால் தான் தங்கள் கட்சி மற்றும் தங்களுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்களையும் வீழ்த்தும் உள்ளடி வேளைகளில் கனஜரூராக இறங்கிவிட்டார்களா திமுகவினர்? திமுக நிர்வாகிகளாலேயே கூட்டணி கட்சிகள் தோல்வியை தழுவப் போவதை எண்ணித்தான் எரிச்சலில் இருக்கிறாரா ஸ்டாலின்? சொந்த கட்சிக்காரர்களாலேயே தோற்கப் போகிறதா திமுக கூட்டணி என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் ஜே உரிமைக்குரல் நிகழ்ச்சி. இன்றைய உரிமைக்குரல் நிகழ்ச்சியில் தொகுதிகளில் உள்ளடி வேலைகளை எல்லாம் தொடங்கி இருக்கிறார்கள் திமுகவினுடைய நிர்வாகிகள். கதிகலங்கி போயிருக்கிறது திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம். சொந்த கட்சிக்காரர்களாலேயே தோற்க போகிறதா இந்த திமுக கூட்டணி அப்படிங்கிற கேள்விக்கு தான் விடை தேட இருக்கிறோம். கருத்துரையாளர்களை அறிமுகம் செய்து விடுகிறேன். அஇஅதிமுகவிலிருந்து திரு ஜவஹர் அலி இணைகிறாரு. அரசியல் விமர்சகர்கள் திரு கலை மற்றும் திரு சி அக்னீஸ்வரன் இணைகிறாங்க. தேசிய முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு ஜிஜி சிவா இணைகிறாரு. அனைவருக்கும் வணக்கம். ஜவஹர் அலி சார், நீங்கள் கொஞ்ச நாளாக ஃபீல்டில் தான் இருந்துக்கிட்டு இருக்கீங்க. தேர்தல் பரப்புரைகளுக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கிறீங்க, பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். தொகுதிகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஓட்டு போடுற ஜனங்க என்ன சொல்கிறாங்க? திமுக கூட்டணியை பற்றி என்ன சொல்கிறாங்க? அதிமுக கூட்டணியை பற்றி என்ன சொல்கிறாங்க? முதல்ல இந்த தேர்தல் கலாபத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு முடிவு தெரிய போகுதுங்கிறது நல்லாவே புரியுது. அதை பார்க்க சொல்லுங்க சார், சொல்லுங்க. என்னன்னா, எல்லா இடத்துலயும் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் பேசுறாருல, அவருடைய பேச்சினுடைய அந்த வீரியமும் தாக்கமும் மக்கள்கிட்ட முழுமையா போய் சேர்ந்திருக்கு. ஏன்னா அந்த கூட்டங்கள்ல லட்சக்கணக்கான மக்கள் வராங்க. அந்த கூட்டத்தை யாரும் கட்சிக்காரங்க கூட்டிட்டு வர்றதெல்லாம் இல்ல, அது தானாக திரண்டு வரக்கூடிய கூட்டமா இருக்குது. நான் கூட கடந்த 1ஆம் தேதியில இருந்து இது வரைக்கும் 9ஆம் தேதி வரைக்கும் இன்னைக்கு ஒரு தொகுதியில பேசுறேன். 9 தொகுதியில முடிச்சிருக்கேன், இன்னையோட முடிக்க போறேன். எல்லா தொகுதி நிலைவரெல்லாம் நான் பார்க்கும் போது இந்த 2011 2014 எப்படி அதிமுக ஒரு மாபெரும் வெற்றி பெற்றுச்சோ அந்த நிலை இன்னைக்கு இருக்குது. நல்லாவே கண்கூடாக தெரியுது. என்னன்னா, ஒரு பொதுச் செயலாளருடைய இன்றைய முடிவு பிஜேபி கூட்டணி இல்லைங்கிற எடுத்ததுக்கு அப்புறம் முடிவு மட்டுமல்ல, ஒரு ஆளுமை மிக்க தலைவராக அவர் என்ன சொல்ல, எல்லா அச்சுறுத்தல் மிரட்டலைகள் எல்லாம் மீறி
அந்த முடிவுல தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறாருங்கிற ஒரு நிலைப்பாட்டுல மக்கள் பாராட்டுறாங்க. இப்படிப்பட்ட தலைவர் தான் நமக்கு வேணுங்கிற ஒரு நிலையில பாக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு முதல் கட்டமாக விடியாத திமுக அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய தேர்தலாக இருக்கு. அதிமுக தொண்டர்கள் இந்த விஷயத்தை பயன்படுத்தி களத்துல தீவிரமாக வேகமாக வேலை செய்யறாங்க சார். சரி சரி. இப்ப அதிமுக தொண்டர்கள்கிட்ட சொல்லி முடிங்க. திமுக தொண்டர்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய மனச்சோர்வு இருக்கு. இப்ப அந்த கூட்டங்கள் நீங்க உதயநிதி ஸ்டாலின் கூட்டம், ஸ்டாலினுடைய கூட்டமா இருக்கட்டும், இந்த கூட்டங்கள் எல்லாம் கூலிக்கு ஆள் பிடிச்சு கூட்டிட்டு வர்ற கூட்டத்தை அதுக்கப்புறம் பண விநியோகம் பண்றாங்க. இதெல்லாம் நம்ம பாக்குறோம். இதுக்கு என்ன காரணம்னா தொண்டர்கள் இப்ப வெறுப்புல இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் மீண்டும் போட்டிடுறாங்க. அவங்க இதுக்கு முன்னாடி இந்த தொண்டர்கள் போய் ஏதாவது ஒரு காரியத்துக்காக போகும்போது அவங்க எல்லாம் மதிக்கிறதே இல்லைன்ற அந்த குற்றச்சாட்டை பகிரங்கமாவே சொல்றாங்க. அதனால வேண்டாம் வெறுப்போட நிக்கிறது இல்லாம உள்ளடி வேலையை நம்ம செய்ய தீர்வோண்டு ஒரு கங்கணத்தோடு இருக்கிறாங்க. நான் ஏதோ இந்த விவாதத்துக்காக சொல்லல, உண்மை அதுதான் ஃபேக்ட். ஏன் சார் ஏன் நினைப்பு வருது உள்ளடி வேலை செய்யணும் அப்படின்னு திமுக காரங்களுக்கு ஏன் முதல்ல அந்த நினைப்பு வருது? அது எப்படின்னா இதுவரைக்கும் 5 வருஷம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நமக்கு எதுவுமே செய்யல. ஆனா இப்படிப்பட்டவர் நம்ம மீண்டும் தேர்ந்தெடுத்தா அவங்களுக்கு திமிரு ஆணவம் அதிகமாயிடும். கட்சிக்காரனுக்கு மதிக்க மாட்டாங்கிறது ஒண்ணு. இரண்டாவது திமுக கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாம் ஒதுக்கி இருக்காங்கல்ல, அங்க ஒரு நிலைப்பாடு கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளுக்கு என்ன இருக்குன்னா, இந்த தொகுதி ஒரு கூட்டணி கட்சி வெற்றி பெற்றுச்சுன்னா தொடர்ந்து அவங்களே அந்த கூட்டணி கட்சியை கேட்பாங்க. அதனால் நாம உள்ளடி வேலை செஞ்சு எப்படியாவது தோற்கடிக்கணும், திமுகவை கூட்டணி கட்சியை வெற்றி பெற வைக்க கூடாதுன்னு அந்த கட்சிக்காரனுக்கு என்னடா பின்னாடி நம்மளுக்கு வாய்ப்பே கிடைக்காதுங்கிற ஒரு நிலைமையில இந்த முடிவு எடுத்து பண்ணிக்கலாம். என்ன சார் இது ரொம்ப ஃபியூச்சரிஸ்டிக் திங்கிங்கா இருக்குது. ஒரு கூட்டணி கட்சி ஜெயிச்சதுன்னா அதனால நம்மளுடைய கூட்டணிக்கு இன்னொன்னு வரும், இன்னொரு எம்பி கிடைப்பாங்கன்னு நினைப்பாங்க. கூட்டணி தர்மம்னா அதுதானே சார். திமுகவை பொறுத்த நீங்க அந்த நிலையெல்லாம் கட்சிக்காரன் எப்பயுமே நினைக்க மாட்டான் சார். நீங்க ஒரு மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டத்துல இருக்கக்கூடிய திமுக கட்சிக்காரன் ஏதாவது உதவி கேட்டா கூட பண்ண மாட்டான். அவங்களுடைய மனநிலை அப்படி. அது இல்லாம திமுகவுக்கு எப்பயுமே ஒரு பாஸ்ங்கிற ஒரு மனப்பான்மை இருக்கு. கூட்டணி கட்சியா இருந்தா கூட பெரிய பாஸ்ங்கிற மனப்ப இருக்குது. என்னன்னா அந்த கூட்டணி கட்சி நான் பல முறை நான் சொன்னேன், நீங்க சொன்னீங்க விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் போட்டியிட நவாஸ் கனி, இன்னும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு அந்த திமுக சார்பில் அந்தந்த பகுதியினுடைய தலைவர்கள் மரியாதை கொடுக்கறதுலங்கிறது பகிரங்கமா இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நான் ஒவ்வொரு தொகுதியிலும் போகும்போது நம்ம பார்க்க வரக்கூடிய மாற்று கட்சிகள் சொல்லக்கூடிய கருத்து வர. இன்னொன்னு என்னன்னா இப்போ கடந்த முறை கூட நீங்க பாத்தீங்க, கூட்டணி கட்சி பேச்சுவார்த்தை நடக்கும் போதே அவங்க என்னெல்லாம் பண்ணாங்கிறது ஒண்ணு இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்க துரை வைகோவை கதற விட்டாங்க தெரியுமா, நீங்க கூட இப்ப சொல்லி எடுத்துக்காட்டீங்க. அதெல்லாம் இன்றைக்கு அந்த திருச்சியில இவர் அதையும் மீறி பேசியதை அந்த பகுதியில் நேருனுடைய அந்த அந்த குழுவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம் இருக்குது. அதனாலதான் வைகோ எப்பயுமே எல்லா தமிழ்நாடு ஃபுல்லா தேர்தல் பிரச்சாரம் போவார் சார். வைகோ ஒரு தொகுதி விடாம போவாரு. ஆனா இந்த முறை திருச்சிலேயே இருக்காரு. ஏஜ் சார், ஏஜ் வயதாகுது இல்ல சார், வயதாகுது இல்ல, அதனால கூட இருக்கலாம் இல்லையா? உடனே நீங்க ஒரு பாடம் சொன்னா இப்படி இல்ல சார். அவர் வயசானா கூட பேச்சு திறமை இருக்கக்கூடியவர், உட்கார்ந்து கூட பேசலாம். ஆனா திருச்சியில மாத்திரம் களத்துல இருக்கிறார்ல, அதை நீங்க பார்க்கணும். நீங்க வீட்டுல இருந்தாருன்னா அது வேற. வயசானா கூட வேற எந்த தொகுதிக்கும் போகாம இப்ப என்ன பண்றாரு, திருச்சியில உட்கார்ந்து தன்னுடைய மகனுக்காக பிரச்சாரம் பண்றாருன்னா அவரு நேருவை நம்பல. இப்படி போன்ற உள்ளடி வேலை எல்லாம் பண்ணுவாங்கன்ட்டு இது அவருக்கு ஒரு அச்சம் ஒண்ணு இருக்கு. இரண்டாவது இப்ப கூட்டணி வேட்பாளர்கள்ல வெற்றி பெற வைப்பதனால இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு திமுக கட்சிக்கு. அதிமுக என்னடா, அந்த கூட்டணி கட்சி வேட்பாளர் வெற்றி பெற்றான்னு அந்த கட்சியை தான் வளர்ப்பாங்க. அந்த கட்சி வளர்ந்துட கூடாதுங்கிறதுல கண்ணும் கருத்துமா இருப்பாங்க அந்த மாவட்ட செயலாளர்கள்,
அங்க இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகி. யார் திமுகவை சொல்றீங்களா சார்? திமுக வந்து அப்படி நினைப்பாங்களா அந்த அந்த கட்சி வளர்ந்துடக்கூடாதுன்னு? ஆனா எல்லா கட்சிகளும் எங்களோட தான் இருக்கிறாங்க. 13 கட்சி சேர்ந்த கூட்டணி, இன்டாக்ட் கூட்டணி, அதெல்லாம் இப்போ இந்த இடத்துல பொய்யாகுதே. இல்ல, நீங்க திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளர் அந்த தொகுதியில வெற்றி பெற்றுட்டாருன்னு வைங்களேன், அந்த தொகுதி அந்த கட்சிக்காரங்களுக்கு அவரை சூத்தி அந்த அந்த கட்சிக்காரங்களுக்கு ஏதாவது கட்சியை வளர்த்துக்குவாரு. அந்த கட்சியை வளர்த்துட்டா வருங்காலங்கள்ல இந்த எம்எல்ஏ போன்ற எலெக்ஷன்ல அவங்களுக்கு அந்த கட்சிக்கு அதிகமான சீட்டு ஒதுக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது அவங்களுடைய பிரதிநிதித்துவம் குறையுங்கிறது அவங்களுக்கு ஒரு அந்த புரியுது சார், புரியுது. நான் திரும்ப வரேன். எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் உங்ககிட்ட வச்சிடறேன். என்னன்னா, உள்ளடி வேலைகள் பார்ப்பாங்க அப்படிங்கிறீங்கல்ல, ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மாதிரியான வேலைகளை எல்லாம் அவங்க செய்வாங்க? அது என்ன அந்த அந்த உள்ளடி வேலைகள்ங்கிறது என்ன? அதாவது இந்த பூத் கமிட்டி எல்லாம் இருக்குதுல்ல சார், பூத் கமிட்டி தான் சார் ரொம்ப முக்கியம். இந்த பூத் கமிட்டில கடைசியாக இவங்க இப்ப சும்மா கும்பலோட கும்பல் போவாங்க. இந்த பூத் கமிட்டில அது வேலை, உள்ளடி வேலை. நானே வந்து தேர்தலில் போட்டியிட்டவனால தெரியும் அதை எப்படி பண்ணுவாங்கிறது தெரியும். ஒண்ணு, ஏன்னா மாற்று கட்சியினர அவங்கதான் ரெடி பண்ணி அனுப்பிச்சுட்டு இவர் யாரு ஒரு ராமசாமின்னு வைங்களேன், ராமசாமியா இவனுக்கு அவர் ராமசாமி சந்தேகம் இருக்கும். ஆனா வேற இது கள்ள ஓட்டு போடுறது, ஆமா ராமசாமி அப்படின்னு சொல்ல அவன் போய் நேரா போய் வேற கட்சி கொண்டு போடுவான். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து வெளியே அவங்க காட்ட மாட்டாங்க, ஆனா உள்ள என்ன தெரியுமா, பிரச்சாரத்துக்கு போவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஆனா களத்துல அங்க இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க குடும்பத்துக்கிட்ட சொல்லிடுவாங்க, நம்ம வந்து ஓட்டு போடக்கூடாது, ஓட்டு ஜெயிச்சிடக்கூடாது, இத வந்து நம்ம கண்ணும் கருத்துமா இருக்கணும். இங்க ஜெயிச்சுட்டாங்கன்னா நம்ம எதிர்காலத்துக்கு தனிப்பட்ட முறையில அவர்களுக்கு பாதிப்பு அப்படின்ட்டு அவங்களுக்கு எண்ணம் இருக்கு. ஆகவே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் சார், நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நான் கூட 2-3 கூட்டணி கட்சியினருக்காக பிரச்சாரம் செஞ்சேன். அங்க எல்லாம் வந்து அதிமுகவினுடைய தொண்டர்களும் தலைவர்களும் தானே போட்டியிடுற மாதிரி நினைச்சுக்கிட்டு களத்துல இருக்காங்க. இதுதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள வித்தியாசம். இன்னும் ஒன்னே சொல்லணும்னா, தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் பார்வை எப்படி இருக்குன்னா, இந்த நீதிக்கும் அநீதிக்கும் இடையே நடக்கக்கூடிய இந்த யுத்தத்துல தமிழ்நாட்டை சீரழிக்கக்கூடிய இந்த திமுக ஆட்சிக்கு மீண்டும் வந்துட்டா தமிழ்நாடு போதைப் பொருள் மாநிலமாக போயிடும். அது இல்லாம தமிழ்நாட்டு லாட்டரி சீட்டு எல்லாம் மீண்டும் கொண்டு வந்துருவானுங்க. தமிழ்நாட்டை எல்லா விலைவாசியும் ஏற்றி சீரழிச்சிருக்கா மாதிரி பல்வேறு வகையில தமிழ்நாடு பாதிக்கப்படும் என்பது உணர்வுபூர்வமாக உணர்ந்திருக்காங்க. மக்கள் வந்து மிகவும் கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வரேன் நான் திரும்ப வரேன். கலை சார், இப்ப என்னன்னா ஒரு ஃபீல்டுல நான் பார்த்தேன் என்ன நடக்குது, அதிமுக கூட்டணியில என்ன நடக்குது, திமுக கூட்டணியில என்ன நடக்குது அப்படிங்கறது விலாவரியா சொன்னாரு. இன்னும் என்னன்னா, திமுக கூட்டணிக்குள்ள அந்த உள்ளடி வேலைகள் என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது கூட அவர் சொன்னார். இது போல அவர் சொல்றது போல திமுகக்குள்ள நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிய வந்ததுன்னு வைங்களேன், உள்ளபடியே திமுக தலைமை அதை கூப்பிட்டு கண்டிக்கணுமா இல்லையா? ஏன்னா பார்க்குறவங்களுக்கு, தூரத்தில் நின்று விலகி பார்க்குறவங்களுக்கே தெரியுது, கட்சிக்குள்ள என்ன நடக்கிற கட்சி தலைமைக்கு தெரியும் இல்லையா? அவங்க கூப்பிட்டு கண்டிக்கவெல்லாம் மாட்டாங்களா? ஏன் அதை இன்னும் எதுவும் பண்ணாமல் இருக்காங்க? இதில் ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன், இந்த தேர்தலுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன், கூட்டணிகளை பற்றி பேச்சுவார்த்தை நடக்கும்போதே சொன்னேன், உள்ளாட்சிகள் தேர்தல்களில் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கின இடத்துல திமுக காரங்க நின்று கூட்டணி கட்சிகளை தோக்கடிச்சு சில மாவட்டங்கள்லாம் புதுக்கோட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட கவுன்சிலர்ஸோட சேர்ந்துக்கிட்டு என்ன மாவட்ட தலைவராக காங்கிரஸ்க்கு ஒதுக்கின சீட்டை காலி பண்ணாங்க. இது அதெல்லாம் காங்கிரஸ்க்கு அந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் ரொம்ப கடுப்பில் இருக்கிறாங்க. இது பல இடங்களில் உள்ளாட்சி தேர்தல் விசிகா வேட்பாளர்களை அறிவிச்சுட்டு அங்கே இவங்க நின்று அதுக்கடுத்து நீங்கள் விலகணும் சொல்லி அவங்க தலைவர் ஸ்டாலினே சொல்லியிருந்தார் கூட விலகாம பிறகு அவங்களெல்லாம் அண்ணா அறிவாலயத்துக்கு கூட்டி வச்சு அவங்களெல்லாம் நீங்கள் விலகுன்னு சொல்லி நாங்கள் விலகுறோம் சொல்லிட்டு போய் விலகலை. அப்பையும் ரொம்ப பேர் விலகலை. ஸோ இந்த திமுகவில் மட்டும் விசுவாசம்ங்கிறது ரொம்ப குறைவு. இப்போ அதிமுகவில் தொண்டர்கள் விசுவாசமாக இருப்பாங்க. ரொம்ப கட்சி மேலிட சொல்லியாச்சுன்னா அதை அப்படியே கேட்பாங்க கீழே வரைக்கும். ஆனால் திமுகவில் அப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கவே முடியாது.
கலைஞர் செய்திகளை திமுக காரியவனு பார்க்கறது இல்லையா? இல்ல சார், நோ பர்சனல் வேணாம் உண்மை, சார். உண்மை, இல்ல உண்மை. சார், இல்ல பர்சனல் ஒரு ஒரு விசுவாசம் நிறுவனத்தை இல்ல என்னவோ கட்சி விசுவாசம் ஒரு விட்டு நிறுவனத்தை விடுங்க. பத்தி வேண்டாம். அது விட்டுங்க. அது மாதிரி அப்பயே ஜெல் ஆகலைங்க. அப்பயே பிளவு ஏற்பட்டுச்சு இந்த கூட்டணி கட்சி. நான் இப்போ சொல்லலை, அப்போ இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த கீழே ஜெல் ஆகாது, ஒற்றுமை வராது, இங்கே இப்போ ஒருத்தர் காலவாரி விடுவாங்க அப்படிங்கிறத சொன்னேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சிக்காரங்க நீங்கள் சொல்கிறது கூட்டணி கட்சிகளை காலவாரி விடுறாங்க, அது இல்லை. கட்சிக்குள்ளேயே பெரிய கலாட்டம் நடக்குது. திமுகவுக்குள்ளே என்ன நடக்குது? நெல்லை மாவட்டத்தில் நெல்லை தொகுதி எடுத்துக்கோங்க. பொறுப்பாளர் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன், அமைச்சர். அவரை அடித்து உதைச்சி துவைச்சிருப்பாங்க, தப்பிச்சு ஓடிட்டார். காவல்துறை வந்து அடித்து அவரை ப்ரொடெக்ஷன் கொடுத்து தூக்கி காரில் வச்சு கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நெல்லையில் இருக்கக்கூடிய நாங்களாம் இருக்கிறோம், எங்களை எல்லாம் விட்டுட்டு கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து ஒருத்தர் கொண்டு வந்து இங்கே வந்து போடுறீங்க, வேட்பாளராக போடுறீங்க, நாங்கள் ஏன் வேலை செய்யணும்? இதுக்கு காரணம் இந்த வேலை செஞ்சது எங்களெல்லாம் விளக்கிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்து கொண்டு வந்து வச்சது அனிதா ராதாகிருஷ்ணன் தான் வேலை செஞ்சது. அதனால் அவரை போய் அடிக்கலாம் போய் பெரிய தகராறாகி கட்சி ரெண்டாக பிளவுபட்டு அமைச்சர் தங்கம் தென்னரசை வந்து முதல்வர் அனுப்புகிறாருங்க, பஞ்சாயத்து பண்ணி அதை போய் பாரு என்னன்னு அப்படின்னு அனுப்பிச்சி வைக்கிறாரு. இது ஒரு சாட்சி, பெரிய சாட்சி. இது கட்சிக்குள்ளே தகராறு, திமுகவுக்குள்ளேயே. திமுக கட்சியில் என்ன தீர்மானம், தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு முன்னாடியே என்ன கரூர் மாவட்டத்தில் என்ன தீர்மானம் நிறைவேற்றுறாங்க, காங்கிரஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானம் போடுறாங்க. காங்கிரஸ் கட்சி மாவட்ட கமிட்டி என்ன தீர்மானம் போடுது, எங்களுக்கு தான் தரணும், ஆனால் ஜோதிமணி கேண்டிடேட்டாக நிறைவேற்ற போடக்கூடாது சொல்கிறாங்க. புரியுது அவங்களுக்கு? ஜோதிமணி வந்து மாநில தலைவர்களுடைய அனுமதி இல்லாமல் நேராக டெல்லி மேலிடத்துக்கு போய் அந்த சீட்டை வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அங்கே இப்போ திமுக காரங்களும் வேலை செய்யறதில்ல, காங்கிரஸ்காரங்களும் வேலை செய்யறதில்ல, அம்போடு அவங்க தனியாக போயிட்டு இருக்கிறாங்க பல இடத்துல. அதுக்கே அப்படின்னா கேண்டிடேட்டே யாருன்னு தெரியாம இருக்காங்க. அது கடைசி வரைக்கும் முதல் நாள் தானே அறிவிச்சாங்க. கேண்டிடேட்டை போடுறதுல காங்கிரஸ்ல பெரிய சிக்கல், யாரை போடுறது, எல்லாம் சண்டை, ஒரே சண்டை. அந்த அந்த மாவட்டத்துக்குள்ள இருக்கிறவனுக்குலாம் சண்டை போடுறான். இவனை போட்டால் சரிப்படாதுன்னு சொல்லிட்டு சுதாவை சென்னையிலேருந்து கூட்டிகிட்டு போய் போடுறாங்க. அந்த அம்மாவை கேண்டிடேட்டாக நைட்டோட நைட்டாக அறிவித்து காலையில் அவங்கள வந்து நாமினேஷன் தாக்கல் பண்ண வைக்கிறாங்க. அந்த நாமினேஷன் தாக்கல் பண்ணுறதுக்கு அந்த உள்ளூர் காரங்க வரல, கட்சிக்காரங்க. அவங்களுக்கு வந்து எப்படி அவங்கள வந்து ஒற்றுமை எங்கே இருக்கும்? நிச்சயமாக அவங்களுக்கு எந்த வெளியால் சொல்கிறாங்க அவங்க, நாங்கள் வேறு மாவட்டத்தை சேர்ந்த எங்கேயோ இருந்து கொண்டு வந்து நீங்கள் எங்கள் மேலே திணிக்கிறீங்க, நாங்கள் அவரை ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு விஷயத்தில் இப்போ ஒவ்வொரு இடமா பாருங்கள். நீங்கள் எந்த மதுரையில் கார்பரேஷனில் டெப்டி கார்பரேஷனுடைய மேயர் வந்து திமுக, உதவி மேயர் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி துணை மேயர். அவர் இவங்களை ஊழல் செய்ய விடாமல் தடுத்துக்கிட்டே இருக்காரு. இவங்க கையை அரிச்சுக்கிட்டே இருக்குது. அவர் இவங்களை கைகளை கட்டி போடுறாரு. எங்கள் கையை கட்டி போடுறேன்னு சொல்லிட்டு கையை நீட்டி அவரை அடித்து வீட்டுக்குள்ளே புகுந்து கொலைவெறி தாக்குதல் நடத்துனாங்க ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி. சூவே கூட வந்து ஆமாம், இங்கே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இந்த சீட்டை தரவே கூடாது அப்படின்னு பெரிய கலாட்டா பண்ணாங்க. தெருவா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு வாரம் சாலை மறியல் பண்ணாங்க. எப்படிங்க ஜெல்லாம் கீழே அங்கே ஒன்றுமே ஆகலைங்க. பாவம் அவர் தனியாக தான் போயிட்டுருக்காரு. மதுரை வேட்பாளர் அவங்க கட்சிக்காரன் கூட்டிகிட்டு போகிறாரு. ஒரு வில்லேஜில் நான் பார்த்தேன், அங்கே டிவியில் காட்டுறாங்க, மக்கள் கலட்டா பண்ணுறாங்க அவரை. அவர் பிறகு கூட அவருக்கு ஆளே இல்லை, நைஸாக வெளியே போய் நகண்டு போயிடுறாரு கட்சிக்காரன் கூட்டிகிட்டு. அந்த இடத்த விட்டு காலி பண்ணி நைஸாக அப்படி போயிடுறாரு. அங்கே திமுக காரங்க யாரும் இருந்து அவரை டிஃபெண்ட் பண்ண மாதிரியே தெரியல. ஸோ அங்கே எப்படிங்க அவருக்கு ஆதரவு தருவாங்க திமுக காரங்க? நிச்சயமா அந்த இடத்துல ஒவ்வொரு ஊர்லேயுமே ஒவ்வொரு தொகுதியிலையுமே இந்த பிரச்சனை கட்சி அவங்களுக்கும் சேர்த்து இது பண்ணிக்கிறாங்க. விருதுநகரில் இப்போ மாணிக் தாக்கூர் எங்கே இருக்காருன்னே தெரியலைங்கிறாங்க. அது தேர்தலுக்கு முன்னாடி எம்பியை பார்த்தா வர சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இப்போ அவர் தேர்தல் அறிவிச்ச பிறகு அவர் காணாங்க, பிரச்சாரத்துக்காவது வர சொல்லுங்கன்னு அவர் காணங்கிறாங்க. அது மாதிரி பல இடங்களில் நீங்கள் என்ன பிரச்சனை வருதுன்னா, சுருக்கமா சார், இந்த சிவகங்கை தொகுதியில் ப. சிதம்பரம் அகில இந்திய தலைவர், காங்கிரஸினுடைய மேனிஃபெஸ்டோ தேர்தல் அறிக்கையை தயார் பண்ணது அவர் முக்கிய பங்கு வகிச்சிருக்கிறார்.
அவர் இன்னைக்கு பையனுக்காக தான் அவர் தனியா போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கே நிறைய திட்டெல்லாம் வாங்குறாங்க சார். ஆமா, ஆமா. உள்ள வந்துடாதீங்க, ஆமா. உங்களை எல்லாம் 10 பேர், 12 பேர் லேடி சொல்றதெல்லாம் பாக்குறாங்க. அகில இந்திய தலைவர் அவர் வந்து 10 பேர் 12 பேர் இருக்கக்கூடிய கூட்டத்துல எல்லாம் பேசிட்டு இருக்காரு பாவம் பையனுக்காக. யாரும் கூட வரமாட்டேங்கிறாங்க திமுக காரங்க. இதெல்லாம் தலைமைக்கு தெரியுதா சார்? என்ன பிரச்சனைன்னா நீங்க தெரியாம இல்லை, எப்படி தெரியும்? ஏன் அப்ப இதெல்லாம் கண்டிக்கல? நீங்க கூட போகணும், கண்டிக்கிறாங்க, நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும், சொந்த கட்சி வேட்பாளருக்கு நீங்க வேலை பார்க்கணும், நீங்க ஏன் சொல்லல? சொல்றது மட்டும் கிடையாதுங்க. அவங்க திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களே எதிர்கட்சிகள் நிக்கிற இடத்துக்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்றாருல்ல. உதயநிதி ஸ்டாலின் போய் பண்றாரு. அப்ப கூட கட்சிக்காரங்க வரமாட்டேங்கிறாங்க. ஓஹோ, அதான் சொல்றேன், அந்த விசுவாசம் அப்படித்தாங்க. அவ்வளவுதான், அந்த லெவல்ல இருக்கு. இன்னொன்னு நான் சொல்றேன், இவங்க என்ன பண்றாங்க, இந்த இப்ப இதெல்லாம் வந்து அதிமுகவுக்கு சாதகமா இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா தானே, இது சொல்ல வேண்டியதே இல்லையா? ஒரு தொகுதியை நீங்க தொடர்ந்து ஒரு கூட்டணி கட்சி கொடுக்குறீங்க, அந்த தொகுதியே அவங்களுக்கு எழுதி கொடுத்த மாதிரி ஆயிடுது. அதான் அவரும் அதான் சொல்லியிருந்தார். அதனால தொகுதி ஜவஹர் அலி கரெக்டா சொன்னாரு. அந்த தொகுதியில் இருக்க திமுக காரங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு ஆசை இருக்கும் இல்லையா, நம்ம தொகுதியில் நம்ம எம்பி தொகுதி நம்ம நிக்கணும், எம்எல்ஏ நம்ம வரணும்னு சொல்லி. ஆனா அவங்க அந்த வாய்ப்பே இல்லாம எந்தெந்த தொகுதிகள் திருப்பி திருப்பி அவங்க கொடுக்கப்பட்டது அதே தொகுதி ஆதங்கம். இன்னொன்னு அவர் சொன்னார், மனச்சோர்வோட இருக்கிறாங்க அப்படின்னு. நிச்சயமா சார், அவங்க ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க. இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த தொகுதியில நான் எம்பியா நிக்க முடியாது, நான் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன் கட்சி. அதுக்கு காரணம் அதிமுக சார். அவங்க தான் எல்லாருக்கும் கடைக்கோடியில வேலை பார்த்தவங்களுக்கு எல்லாம் அங்க சீட்டு கிடைக்குது, நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற அந்த அதிருப்தியா? ஆமா, அதிமுகல சாதாரண ஆட்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க, அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க, யாரு கட்சிக்காக வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதிக தொகுதியில் 33 தொகுதியில் அதிமுக நிக்குது, கூட்டணிக்கு குறைவான இடம் கொடுக்குறாங்க. இங்கேயும் திமுக முயற்சி பண்ணிச்சு, ஆனா நடக்கல. இப்ப திருச்சி எடுத்துக்கோங்க, திருச்சியில தன்னுடைய மகனை நிக்க வேணும்னு சொல்லி KN நேரு அவர்கள் படுமுயற்சி எத்தனைகள் எடுத்தாரு. ஆனா மதிமுக என்ன சொல்லிட்டாங்கன்னா, திருச்சியில் அவங்க கடந்த தேர்தல் 2 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க 2014. அதை சுட்டி காட்டி அவங்க என்ன செய்யறாங்க, பாஜக கூட்டணியில. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, அந்த தொகுதி எங்களுக்கு கொடுத்தே ஆகணும், நாங்கள் அவ்வளோ வாக்கு வாங்கியிருக்கோம்ல, கொடுத்தே ஆகணும். ஒரு சீட்டு கொடுத்தா கூட போதும், 2க்கு 1 விட்டு கொடுத்தாங்க, 1 கொடுத்தா போதும். ஆனால் அது திருச்சியா இருக்கணும், இல்லாட்டி எங்க இருக்கணும், அங்கே விருதுநகர் காங்கிரஸ் ஒதுக்கப்பட்ட தொகுதியை காங்கிரஸ் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் விருதுநகர், செகண்ட் இது நீ கொடுக்கலன்னா நான் போயிடுவேன்ட்டாங்க கூட்டணி விட்டு. வேற வழி இல்லாம KN நேரு எவ்வளவு முயற்சி பண்ணாரு, அதை மீறி அங்க அவங்க போட்டி போட்டதுனால அவங்களுக்கு அந்த இடத்துல ஒட்டுமொத்தமாவே பக்கத்தில் இருக்க பெரம்பலூருக்கு அனுப்ப வேண்டியதாகி போச்சு. பெரம்பலூர்ல பலமான கேண்டிடேட் பாரிவேந்தர் அங்க இருக்காரு, அங்க போய் முட்டி மோதணும். பார்க்கலாம் எந்த கட்சி பலமா இருக்கு. அதனால மதிமுகவை எல்லாரும் சொல்லிட்டு மேடையில அளவுச்சாங்க. புரியுது, அது என்ன எந்த அளவுக்கு பார்க்கலாம், நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜி சிவா, என்னன்னா ஒரு கூட்டணி எதற்காக நம்ம அமைக்கிறோம், ஏன்னா ஓட்டு வந்து எல்லாமே ஷேர் ஆகணும், கன்சாலிடேட் ஆகணும் அப்படிங்கிறத மெயின் இது. ஆனா கூட்டணிக்கு ஒரு தொகுதியை ஒதுக்கிட்டா அங்க நாங்க வேலை பார்க்க மாட்டோம், எங்களுக்கு பிடிக்காத ஒரு வேட்பாளர் சொந்த கட்சிக்காரராகவே இருந்தாலும் கூட அவங்களுக்கு நாங்கள் வேலை பார்க்க மாட்டோம், அவங்கள தோற்கடிக்கிறதுக்கு வேலை பார்ப்போம் அப்படின்னு எல்லாம் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? திமுக கூட்டணிக்குள்ள தான் இது நடக்குது அப்படின்னு ஃபீல்டுலேயே சொல்றாங்க. ஏன் இப்படி நடக்குது திமுகவுக்குள்ள? இல்லை, மதிப்புக்குரிய அண்ணன் திரு கலை அவர்கள் பல மாவட்ட செய்திகளை சொல்லியிருக்கிறார் வேட்பாளருடைய மனநிலையை. ஆனாலும் கூட எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு சில சலசலப்பு என்பது இருக்கத்தான் செய்யுது. எந்த கட்சியாக இருந்தா, நான் திமுக மட்டும் சொல்ல, அதிமுக இல்ல, உங்களை கேட்டா நீங்க உங்களோட பதிலுக்கு வாங்க. உடனே எந்த கட்சியா இருந்தாலும் இப்படித்தான் இருக்கு, இதெல்லாம் அரசியல்ல சாதாரணமா சில இடத்துல இருப்பது இந்த கட்சிக்குள்ள ஏன் இருக்கு, அத முதல்ல சொல்லுங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கக்கூடிய அந்த கசப்புணர்வை வைத்துக் கொண்டு சொன்னீங்க, பல தொகுதியில சொன்னாருன்னு சொன்னாங்க. அவர்தான் சொன்னார், என்ன சொல்றீங்க, அங்கொன்றும் இங்கொன்றும்? இல்ல, அது அண்ணனுடைய கருத்து, என்னுடைய கருத்து அல்ல. அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் ஆளுங்கட்சி வேட்பாளர்கள் எங்கு சென்றாலும் அங்கே எதிர்கட்சியினுடைய உறுப்பினர்களை மக்கள் மத்தியிலே உலாவி விட்டு அவர்கள் வேட்பாளர் எதிராக பேச வைப்பது, இது பாஜக எதிர்கட்சியில் கூட அனைவருக்கும் இந்த வேலையை தொடர்ந்து செய்கிறார். நீங்க அப்படித்தான் எதிர்கட்சியா இருக்கும்போது அதை நாங்கள் அது போன்ற செய்யவில்லை. 2019 திமுக. ஆனால் இது எல்லாம் வைத்துக் கொண்டு பார்த்தீர்களா, இந்த வேட்பாளர் எதிராக
அங்க கள நிலவரம் இருக்கிறது என்று சொல்லி ஊடகத்தை திசை திருப்பி இல்ல அங்கே ஒரே நிமிஷம் நீங்க தப்பா விடலாமா என்று சிவா, இங்க பாருங்க, நான் வந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது எதிர்ப்பு வருது அப்படிங்கிறதுக்குள்ள நான் போகவே இல்லை. அது தனி டாபிக். சரிங்க. அது இங்க இல்ல. யாருக்கு பிரச்சாரத்துக்கு ஆதரவு, யாருக்கு எதிர்ப்புங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிடும். நான் என்ன கேட்கிறேன்னா, கட்சிக்குள்ளேயே வேலை செய்யாம கூட்டணிக்குள்ளேயே வேலை செய்யாம இருக்காங்க இல்லையா, அது ஏன்னு கேட்கிறேன். இல்ல, முதலில் கட்சிக்குள்ள யாரும் அது போன்ற வேலை செய்யாமல் இல்லை, அனைவரும் களத்திலே நிற்கிறார்கள். கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கும் களத்திலே ரெண்டு பேரும் சொன்னாங்கல்ல, கரூர்ல ஜோதிமணி கொடுக்க கூடாது அப்படின்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்களே சொன்னாங்களா? ஜோதி காங்கிரஸ் கொடுக்க கூடாதுன்னு திமுக சொன்னாங்கல்ல, அதையும் மீறி இப்ப சீட்டு கொடுத்தா எப்படி அவங்க வேலை செய்வாங்க? இல்ல, தலைமைக்கு கட்டுப்பட்டு நிச்சயமா வேலை செய்வாங்க. தலைமைக்கு தான் கட்டுப்படுறது இல்லையே, கட்டுப்படுகிறார்கள். நீங்க சொன்ன அந்த எதிர்ப்புகள்லாம் அந்த இடத்துல தான் வருது. ஏதோ ஒரு காணொலியை வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த அந்த வேட்பாளருடைய கலநிலை நீங்க பாத்தீங்களா இல்லையா? எங்க போனாலும் அதுதான். பிரச்சாரத்துக்கு வரவங்கள தான் கேக்குறாங்க, உள்ள வராதேன்னு விட மாட்டோங்கிறாங்க. அதனாலதான் அதுக்குள்ள போகல. கட்சிக்காரர்கள் இப்ப அவர் சொன்னார் இல்லையா, ஜவஹர் அலி, நாங்க கூட்டணி அறிவிச்ச உடனே நாங்க எல்லாம் ஒண்ணு மண்ணா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சி வேட்பாளர் எங்க நிற்கிறார்களோ அந்த இடத்திலும் கூட 6 மணிக்கு விடியற்கால 6 மணிக்கு அங்க போய் நிற்கிறார்கள். அப்படியா? திமுக அப்புறம் ஏன் அவர் சொன்னார்ல, இப்ப கூட நீங்க வேணா வீடியோ கூட நம்ம பார்க்கலாம். இந்த கார்த்திக் சிதம்பரத்துக்கு ஓட்டு கேட்கறதுக்கு சிதம்பரம் இத்தனைக்கு முன்னாள் மத்திய அமைச்சரா இருந்தவர், முன்னாள் நிதியமைச்சர், மத்திய நிதியமைச்சரா இருந்தவர், அவரு கூடவே ஒரு 10 பேர் கூட போகலையே. இதுதான் நீங்க உங்க கூட்டணி கட்சி கொடுக்கிற மாதிரி. காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் அனைத்து இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தையோ தோழமைக்கு கூட்டி தான் சிட்டிங் எம்பி தானங்க அவரு. அது ஒரு அஜெண்டா இல்ல, அவர் சிட்டிங் எம்பி தானே, அவருக்கு தானே ஓட்டு கேட்க. அவர் 6 மீது காரணம் கூட்டணி கட்சி கூட சேர்ந்து கூட போக மாட்டேன். தோழமை கட்சியில வருவதற்கு கொஞ்சம் காலதாமதம் ஆயிருக்கலாம். அந்த நேரத்தை வீணடிக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு வீதிக்கு போயிட்டாருங்க. இதெல்லாம் வைத்துக் கொண்டு போற வரைக்கும் அவர் தனியா தான் போனாரு. எல்லாம் இல்ல சார், நீங்க ஒரு காணொலியை வைத்து பேசுறீங்க சார். நான் மத்த எல்லா விதமான இல்ல சிவா, அங்க நடக்கக்கூடிய எல்லாமே இப்படிதான். நீங்க பாருங்க, சிவகங்கை திருநெல்வேலி சொன்னாரா இல்லையா, வேண்டும் அல்லது திருநெல்வேலி சொன்னாரா இல்லையா சார், சீட்டு கொடுக்கவில்லை என்பதற்காக அவர்களை வீழ்ச்சி அடைய செய்ய வேண்டும். திருநெல்வேலியில காங்கிரஸ் கட்சி தான் நிக்குது. ஒருபோதும் திமுக ஒரு திருநெல்வேலியில காங்கிரஸ் கட்சி தான் நிக்குது. திருநெல்வேலியில காங்கிரஸுக்கு தான் ஒதுக்கி இருக்கீங்க. அங்க காங்கிரஸ் கட்சி வேட்பாளருக்கு யாரெல்லாம் போய் மிக முக்கியமான ஆட்கள் திமுகவை சேர்ந்தவங்க யாரெல்லாம் போய் ஓட்டு கேட்டாங்க சொல்லுங்க? அனைவரும் திமுக தேர்தல் பொறுப்பாளர் அங்கே எந்தெந்த பட்டியலை சேர்த்து இருக்கிறார்களோ அங்கே சென்று இருக்கிறார்கள். அமைச்சர்கள் சென்று இருக்கிறார்கள். இதே நீலகிரி தொகுதியிலே திரு ஆர் ராசா அவர் வேட்பாளர் இருந்தாலும் கூட அவர் எத்தனை மாவட்டங்களில் கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு தேர்தல் பற்றி ஈடுபட்டு இருக்கிறார். சரி, இது விட்டுவிடும். இதே காங்கிரஸ் பற்றி தான் நீங்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கிறீர்கள். காங்கிரஸ் பத்தி மட்டும் கிடையாது, விசிகாவுக்கும் அதான் நடக்குது. அப்படி ஒன்று சிதம்பரத்துக்கு இல்ல, விழுப்புரத்தை சுத்தமா கை கழுவி விட்டுட்டீங்களா போலயே? அப்படி இல்ல சார், அங்க போய் பல தகவல்கள் வருது. விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். 2 அமைச்சர்களுமே களத்திலே கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் எந்த அளவு பம்பரமாக சுழண்டு கொண்டிருக்காரு அங்க சென்று பார்த்தால் தெரியும். இதே பம்பரத்தை தான் நீங்க சுழலவே விடல திருச்சியில, இங்க நீங்க பம்பரமா சுழல்றாங்கன்னு வேற சொல்றீங்க. இல்ல சார், அதாவது இப்போ திருவள்ளூர் எங்க சார் இருக்கு? சென்னை பக்கத்துல இருக்கு. நீங்க திருவள்ளூர் போய் பாருங்க. இதே கிழக்கு மாவட்ட செயலாளர், திமுக மாவட்ட செயலாளர், சட்டமன்ற கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற ஒரு திமுக சார்ந்ததா இருக்கிறாரு. ஆனா அதே காங்கிரஸ் தான் இருக்காங்க. இல்ல சார், அங்க காங்கிரஸ் தாங்க வேட்பாளர். அதுதான் சார் சொல்றேன். நான் சொல்றது திமுக மாவட்ட செயலாளர் சொல்றேன். அவர் பாருங்க, அந்த காங்கிரஸ் வேட்பாளரோட கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு, டிஜேஸ் சொல்லிட்டு, அவர் அந்த காங்கிரஸ் வேட்பாளரோட தான் 24 மணி நேரம் இருக்காரு. அவர் சொன்னார் கூடவே இருப்பாங்க, ஒண்ணாவே போவாங்க, ஒண்ணாவே வருவாங்க. ஓட்டு மட்டும் ஆளுங்கட்சி சார்ந்த திமுக மாவட்ட செயலாளர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் வேட்பாளரோட தொடர்ந்து 24 மணி நேரமும் கலாய்வில் இருக்கிறார் என்று சொல்லுவது வரவேற்கத்தக்க விஷயம். கூடவே இருந்து குவிப்பார். இது எப்படி சார்? அப்ப நீங்க நம்ப மாட்டீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? சொல்லுங்க ஐயா. சுப்புலட்சுமி ஜெகதீசன் மொடக்குறிச்சியில ஏன் தோத்தாங்க? அவங்க கட்சியை விட்டு விலகும் பொழுது என்ன சொன்னாங்க? திமுகவுக்குள்ள தேர்தல் சமயத்திலேயே எனக்கு நான் தோற்கணும்னு உள்ளடி வேலைகள் நடந்துச்சு சார். அவர்கள் ஏதோ தனிப்பட்ட சொன்னாங்கல்ல, சொல்லி இருப்பாருங்க சார். அதை வைத்துக் கொண்டு இதுதான் ஒட்டுமொத்த திமுக நிலவரம்
என்ன சிவா, விருதுநகர் அவங்க உங்க இல்ல சார், கட்சியினுடைய விருதுநகர் சொல்றீங்க, மூத்த திருநெல்வேலி சொல்றீங்க. அமைச்சர் பொறுப்புல இருந்தவங்க. ஆமாங்க சார், அவங்களே வழங்கும்போது உள்ளடி வேலைகளால தான் நான் தோல்வி அடைஞ்சேன்னு திருவள்ளூர் சொல்லிட்டு வேட்பாளரை போனாங்க. நான் சொல்றேன், கண்ணுக்கு எதிர்க்க திருவள்ளூர் வேட்பாளரை நான் ஆதாரத்தோட நான் இல்ல, பேசுறேன். நீங்க திருவள்ளூரை மட்டும் பாக்குறீங்க, மற்ற தொகுதிகள் எல்லாம் இப்ப யார் இல்ல பாக்குறது? இதுதான் சார் ஒரு பானை சோற்று திருச்சியில முதல்ல போன்று இந்த ஜெயிக்குமா? திருவள்ளூர் மாவட்டத்தை அவர் சொல்றாரு, ஒட்டுமொத்த இப்ப தமிழகத்தின் திருச்சியில மாவட்டத்தை தன்னுடைய நிர்வாகத்தை மகனுக்காக தெரிஞ்சுக்கலாம் KN சார். வேலை செய்வாரா? சாரி, திருச்சி விட்டு போன பெரம்பலூர்ல இருக்கக்கூடிய தன்னுடைய மகனுக்கு அவர் வேலை செய்வாரா, இல்ல தன்னுடைய சொந்த மாவட்டமான திருச்சியில வேலை பார்ப்பாரா, இல்ல பொறுப்பு மாவட்டம் போட்டிருக்கிற சேலத்துக்கு வேலை பார்ப்பாரா? ஐயா KN அவர்கள் ஏதோ மகனுக்காக தான் அரசியல் செய்வது போன்ற தோற்றத்தை வேற யாருக்காக? கொண்டு அதான் பண்ணிட்டு வருகிறார்கள். இருக்காங்க. அப்படி அல்ல, மற்ற வேட்பாளர் எப்படியோ அதே நிலைமை தான் அவருடைய மகனுக்கும் பார்க்கிறார். அதை வைத்து தான் அவர் மற்ற மாவட்டங்களில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். இதையும் நம்ம பார்க்கணும் இல்ல சார்? கொஞ்சமாவது நான் என்ன கேட்கணும்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்க பேசுறீங்களான்னு எனக்கு தெரியல சிவா. உள்ளடி வேலைகள், உள்ளடி வேலை அப்படின்னா அவர் சொன்னார் இல்லையா? நான் இன்னும் உங்களுக்கு விளக்கி நானே சொல்றேன். உள்ளடி வேலைன்னா என்ன? நாங்க ஒன்னா போவாங்க, ஒன்னா இருப்பாங்க, பிரச்சாரத்துக்கு கூட போவாங்க, ஆனா உங்களுக்கு ஓட்டு மட்டும் வராத அளவுக்கு என்ன வேலை வேணுமோ அதையெல்லாம் திரை மறைவுல செஞ்சிருவாங்க. ஒருபோதும் செய்ய மாட்டார். உங்களுடைய பார்வைக்கு வந்தாலும் கூட 2019 கொடுக்கப்பட்ட வேட்பாளர் தான் பட்டியல் பெரும்பாலும் இப்போது 2024 இருக்கிறார்கள். அப்போது எதிர்க்கட்சியாக இருந்து திமுகவினர் ஆளுங்கட்சி இருக்கின்ற போது எப்படி சார் பறி கொடுத்து முடியுமா? நீங்க கூட்டணி கட்சி எதுக்கெல்லாம் போன இதுல ஒதுக்குனீங்களோ ஜெயிச்சு எங்களுக்கு என்ன பண்ணாங்க, இந்த தடவை அதே தொகுதியை நீங்க அதே கூட்டணிக்கு ஒதுக்குனீங்கன்னா நாங்க ஏன் வேலை பார்க்கணுங்கிற ஒரு ஆதங்கம், ஒரு அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அதுதான் நடந்துச்சு, அதுதான் நடக்குதுன்னு எல்லாரும் அதைத்தானே சொல்றாங்க. எந்த வேட்பாளர் யாரை நிறுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த தொகுதியிலே கலாய்ச்சி, குறிப்பாக திமுக கலந்தாய்வு செய்த பிறகுதான் சார் அந்த வேட்பாளர். தூத்துக்குடியில தொடர்ந்து போன தடவையும் கனிமொழிக்கு தான் கொடுத்தீங்க, இந்த தடவையும் கனிமொழிக்கு தான் கொடுத்தீங்கன்னா அப்ப தூத்துக்குடியில திமுகவுக்கு வேலை செஞ்ச கடைக்கோடி தொண்டர்கள் நினைப்பாங்கல்ல, எப்படி இருந்தாலும் திமுக அடுத்த எலெக்ஷன் வந்தாலும் கனிமொழிக்கு தான் கொடுக்க போறாங்க, எதுக்கு நம்ம அவங்களுக்கு வேலை பார்க்கணும்? செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரி திரு கனிமொழி அவர்கள் இதே தொகுதியில் வேண்டும் என்று அவர்கள் வேட்பு மனுவுக்கு முன்பாக அண்ணா அறிவாலயத்தில் கொடுத்த அந்த மனுவின் காரணமாகத்தான் மீண்டும் அங்கே தேர்வு செய்கிறார்கள். தூத்துக்குடியில கனிமொழி மட்டும் விருப்ப மனு கொடுத்திருந்தாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது எப்படி வேற யாருக்குமே தூத்துக்குடி மாவட்டம் முழுக்க, தூத்துக்குடி தொகுதி முழுக்க அந்த தொகுதியில எம்பி ஆகணும்னு யாருக்குமே ஆசை இருக்காதா? அந்த திமுக கட்சியினுடைய அந்த மாவட்டத்தினுடைய கல நிலவரம் அவர்கள் வரவேற்பு செய்கிறார்கள். அவருடைய மனநிலையை எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்கு, ஊருக்குள்ள தொகுதிக்குள்ள எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்குன்னு தெரியலையான்னு கேட்கல. எந்த இடத்திலும் எதிர்ப்பு அல்ல, எதிர்ப்பு இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை எதிர்க்கட்சிகள் போகாந்தரமா கிளப்புகிறார்கள். ஆனா இதெல்லாம் எதிர்ப்பு அல்ல, மக்கள் போற இடமெல்லாம் திமுக தான் வெற்றி பெற வேண்டும் என்று வரவேற்பு செய்கிறார்கள். நீங்க பதில் சொல்லாம உருட்டிக்கிட்டு இருக்கலாம். உளவுத்துறை என்ன நடக்குதுங்கறத அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. திமுக தலைமைக்கு போயிட்டு தான் இருக்கு. அப்ப கூட கூட்டணி கட்சிக்கு நீங்க வேலை பார்க்கல அப்படின்னா நான் உங்களுக்கு தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு ஏன் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லல சார்? ஏற்கனவே தேர்தல், அதாவது வேட்புமனுக்கு முன்பாக சொல்லிவிட்டார், தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாக சொல்லிவிட்டார், எந்த இடத்தில் யார் தோற்றாலும் அந்த மாவட்ட செயலர் தான் பொறுப்பு, கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அப்போதே சொல்லி. இதுக்கு முன்னாடி என்னைக்காவது ஒரு முறையாவது அது போன்ற நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? எப்படி அப்புறம் பயம் தவறு செய்துனா சார் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு? நீங்க அதை தவறாவே எடுத்துக்கல. இல்ல, தவறு செய்துன்னு நடவடிக்கை எடுப்பாரு. 2019 சிறப்பாக அத்தனை மாவட்ட செயலர்கள் தமிழ்நாடு முழுவதும் புதுச்சேரி வரைக்கும் சிறப்பாக செயல்பட்டார்கள். அப்புறம் எப்படி சார் நடவடிக்கை எடுக்கிறது? அப்ப 2021 நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி ஒண்ணு வரலையே. எதிர்கட்சி அவ்வளவு ஜெயிச்சாங்கல்ல, இவ்வளவு எதிர்ப்பு, 10 ஆண்டு கால ஆட்சி, அதை தாண்டி எதிர்கட்சி 75 சீட்டு ஜெயிச்சாங்கல்ல. அது மக்கள் கொடுத்த முடிவு நாங்க மனதார வரவேற்க போறோம். அப்ப நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? ஸ்ட்ரிக்ட்டா இருக்கணும்னு அப்புறம் என்ன சர்வாதிகாரி? கட்சியினர் சிறப்பாக செயல்பட்டார், மக்கள் சொல்ற மாதிரி சொல்லுவோம், நீங்க பாட்டுக்கு இல்ல சொல்ற மாதிரி சொல்லுவோம், நீங்க பாட்டுக்கு உங்களுக்கு பொறுப்பாளர்கள் தயவு செய்து இது போன தவறு யாரும் செய்ய முன்னும் வர மாட்டாங்க சார். நான் பார்த்தேன், ஃபீல்ட்லயே பார்த்தேன்னு அவரும் சொன்னாரு. தொடர்ந்து நம்ம செய்திகளை பார்த்துட்டு தான் இருக்கோம். நீங்க இதை உள்வாங்கிக்கவே மாட்டேங்கிறீங்க சார். உள்வாங்கி உங்களுடைய பயம் எனக்கு பக்கத்துல இருக்கு. திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய சசிகாந்த் அவர்களுக்கு திமுக மாவட்ட செயலர் டி.ஜே. சார் எந்த அளவுக்கு உறுதியா இருக்காரு? அவர் ஒருத்தர் தான் மாவட்ட செயலாளர். உங்களுக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க, திருநெல்வேலியில் சொன்னீங்க நம்புவீங்களா சார்? அதுதான் இந்த தொகுதி பண்ண முடியும், அதானே நடக்குது. நீங்க நம்ம மறுக்கிறீங்க சொன்னா நம்ம தூரமாக இருக்கிற தொகுதி பத்தி தான் பேச முடியும். திரும்ப வர சொல்லுங்க சார்.
அக்னீஸ்வரன் சார், இப்போ என்னன்னா திமுக கூட்டணிக்குள்ள கூட்டணி கட்சிகளை ஜெயிக்க விட மாட்டோம், அவங்க ஜெயிச்சா எங்க நம்மளோட பிரச்சனை, நம்மளோட சீட்டு எங்க அந்த வாய்ப்பு கிடைக்காதோ அப்படின்னு திமுக நினைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், திமுகவுக்குள்ளேயே நமக்கு வந்து சீட்டு நீ இவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அடுத்தது இவங்களுக்கே தான் தருவாங்க, ஏன்னா ஆல்ரெடி 11 பேருக்கு சிட்டிங் எம்பிக்கு தான் கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு பயம். இது ரெண்டு மட்டும்தான் காரணம், இல்ல வேறு ஏதாவது காரணம் இருக்கா வேலை செய்யாம இருக்கிறது? ஜவஹர்லால் சார் திரும்ப வராருங்க. ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்றேன். நம்ம சிவா காண்டி சொல்லுங்க சுருக்கமா. அப்புறம் நம்ம அவரு இவரு சொல்லட்டும். நம்ம அக்னீஸ்வரன் ஆக்சுவலா அவர் சிவா சொல்றாரு, அவர் பேலன்ஸ் பண்றதுக்காண்டி சொல்றாரு. நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன். இப்ப கூட்டணி நீங்க சொன்னதனுடைய வலுவாக்கமா இந்த கூட்டணி கட்சியில போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்காங்க எல்லாரும். அதனுடைய அடிப்படையில் தான் இப்ப ஸ்டாலின் வந்து அந்த கட்சிக்கு 40 தொகுதிகளுக்கு உள்ள பொறுப்பாளர்கள் எல்லாம் அழைச்சி ஒரு கூட்டத்தை போட்டு, நீங்க இதுல வந்து எந்த பாகுபாடும் காட்டக்கூடாது, நீங்க உங்க மேல நிறைய கம்ப்ளைண்ட் வருது, உங்கள் உள்கத்துவ வேலை செய்றீங்கன்னு தெரிய வருது, அதனால கூட்டணி கட்சியா இருந்தா கூட வெற்றி பெற வைக்கணும்ட்டு ஒரு அதிகாரத்தோட ஒரு பகிரங்க மிரட்டல, அப்படி நீங்க வெற்றி பெற வைக்கலனா அந்த பொறுப்புல இருந்து தூக்கிடுவேன்னு சொல்லி ஒரு மிரட்டல கொடுத்திருக்காருன்னா இவர்கள் உள்குத்து வேலை அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஒண்ணு. இரண்டாவது, கார்த்தி சிதம்பரத்தை நிச்சயமாக வெற்றி பெற வைக்க கூடாதுங்கிறது கங்கண கட்டிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய சிவகங்கையில திமுக பெரிய அளவுல உள்ளடி வேலை செய்யறாங்க. காரணம் என்னன்னா, அவர் எந்த திமுக மதிக்கிறது இல்ல. இரண்டாவது, நீட்டுக்கு ஆதரவாக இன்னைக்கும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர். மூணாவது, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க, நீங்க அதிகமான தொகுதிகள்ல காங்கிரஸ் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல தோல்வியை தரும். திமுக தான். வர அக்னீஸ்வரன் சார், இப்ப என்னன்னா இந்த காரணங்கள் தாண்டி வேறு ஏதாவது காரணங்கள் இருக்குமா, இல்ல இது மட்டும்தானா? இல்ல வேறு ஏதாவது காரணங்கள் இருக்குமா அப்படின்னா, மக்களுடைய மனநிலை, அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து நடந்து கொள்ளுகிற விதம். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஏறத்தாழ பல தேர்தல்களை பார்த்தவர். ஆனால் திரு பாரதிய ஜனதா அரசாங்கத்தினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் 10 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுக்கு எதையுமே செய்யல. செய்ததாக இருந்தால் சொல்லுவாங்க, நாங்க 4.5 கோடி மக்களுக்கு வீடு கட்டி கொடுத்தோம், 10,000 கோடி பணத்தை கொடுத்தோம்னு சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடாது, நீங்க செய்யாததை சொல்றீங்க. அதே மாதிரி இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 2021 இருந்து 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷமா எதையுமே செய்யல. மாறாக மக்களுக்கு அவரு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்றாரு, எரியுதடி மாலா அப்படிங்கிறாரு. இல்ல தமிழ்நாட்டு மக்களுடைய வயிறு தான் எரியுது. நீங்க எந்த வரியுமே தமிழ்நாட்டு முதலமைச்சர் குறைக்கவே இல்லை. அப்போ இது வந்து எல்லாமே அவருக்கு பதட்டத்தை உண்டு பண்ணி விட்டுருக்கு. ஏன்னா மோடி எதிர்ப்பு என்று சொல்லி கொண்டுதான் நம்ம 3 இடத்துல ஜெயிச்சோம். சட்டமன்ற, உள்ளாட்சி, நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சோம். இப்ப அதிமுக இந்த தடவையும் மோடி கூட இருப்பாங்கன்னு நினைச்சோம். ஆகா வெளியேறிட்டாங்களே, அந்த மன பதட்டத்துல தான் இந்த இவ்வளவு பெரிய வார்த்தைகள் எல்லாம் அவர் பயன்படுத்துகிறார். ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம், ஒரு கண்ணிய குறைவான வார்த்தைகளை, சொற்களை எல்லாம் அவர் பயன்படுத்துகிறார் என்றால் அவர்கள் தான் பதட்டத்தில் இருக்கிறாங்கன்னு நான் பார்க்கிறேன். அதே மாதிரி மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள், நீங்க என்னதான் நீங்க புழுதி வாரி தூத்தினாலும் கள்ள உறவு என்று சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே, அதுக்கெல்லாம் இது நல்ல உறவும் இல்லை, கள்ள உறவும் இல்லை, எப்போதும் உறவே இல்லை என்று அவருடைய பேச்சுக்கெல்லாம் தெரியப்படுத்துது. அப்போ இது மாதிரியான ஒரு நேர்த்தியான ஒரு பேச்சு, வரையறைக்கு உட்பட்ட பேச்சு, நேர்த்தியான ஒரு சிந்தனை, வெளிப்படையான ஒரு தமிழ்நாட்டு உரிமைகளை பாதுகாக்க வேண்டும், பாஜகவுக்கு கச்சத்தீவுல பேசுவதற்கு தகுதியே இல்லை என்று சொன்னார். என்ன சொல்ல வரீங்க? இதெல்லாம் பார்த்துட்டு திமுகவினுடைய கட்சிக்காரர்களே கம்முன்னு நம்ம வந்து அதிமுகவை ஜெயிக்க வச்சிடலாம்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்கன்னு எடுத்துக்கலாமா? திமுக காரங்க திமுக ஓட்டு போடுவாங்க, அதிமுக காரங்க அதிமுக காரங்கள்ட்ட ஓட்டு போடுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டினுடைய நடுநிலையாளர்கள், அரசியல் சார்பற்றவர்கள், அரசு ஊழியர்கள், இவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவருடைய பேச்சை விரும்பவில்லை. முகம் சுளிக்கிற அளவிற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் பேசுகிறார். ஆனா தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செல்லும் இடமெல்லாம் அமோக வரவேற்பு. காரணம், 10 ஆண்டு கால மோடி ஆட்சி, தமிழ்நாட்டில் 3 ஆண்டு கால திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி,
அது சுபிட்சமாக இல்லை. ஓ ஓ ஆக அடிமேல் அடி. மத்திய அரசு ஒரு செங்கலை வச்சிச்சு, ஒன்னும் செய்யல. சரி, ஒரு செங்கலை வச்சிட்டீங்களா, நீட்டுக்காவது கொண்டு வந்துட்டீங்களா, இன்னும் செய்யல. ஆக இவர்கள் ரெண்டு பேருமே, பாரதிய ஜனதாவும் திராவிட முன்னேற்ற கழகமும் வார்த்தை யுத்தம் தான் நடத்திக்கிட்டு இருக்காங்களே ஒழிய மக்களுக்கான உரிமைகளை பெற்றுத்தரக்கூடிய யுத்தம். இவ்வளவு நேரம் கூட கட்சிக்காரர்களால தான் திமுக தோல்வியை தழுவ போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்க என்னன்னா ஸ்டாலினால தான் அவங்க தோல்வியை தழுவ போறாங்கங்கிற மாதிரி. 100% உண்மை. நான் கேட்கிறேன், பாதம் தாங்கி பழனிசாமி என்று சொல்லுவதற்கு நீங்கள் யார்? ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? பாரதிய ஜனதா கூட்டணியில் நீங்கள் அங்க வைத்தீங்க, பல அமைச்சர்களை பெற்றீங்க. அதே மாதிரி நீங்க காங்கிரஸோட இருந்தீங்க, பல அமைச்சர்களை பெற்றீங்க. என்றைக்காவது பலனை மத்திய அமைச்சராக இருந்து அனுபவித்தாரா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? ஆக பாஜகவோடும் நீங்கள் ஒட்டுண்ணியாக இருந்தீர்கள், அதே மாதிரி காங்கிரஸோடும் ஒட்டுண்ணியாக இருந்தீர்கள். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் இருக்குன்னா அது திமுகவினால தானே. அதனால இயேசுநாதருடைய சிலுவையா 110 கிலோ தூக்கி சமக்க. அதனாலதான் இப்ப என்னன்னா எங்க தயவுல தானே நீங்க இருக்கீங்க. அப்ப நீங்க எல்லாத்துலயும் ஜெயிக்க கூடாது, எங்களோட ரொம்ப கம்மியா தான் ஜெயிக்கணும், இல்லாட்டி ஜெயிக்கவே கூடாது அப்படின்னு திமுக நினைக்குமா? இல்ல, அவங்க நினைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா சார், அவங்க அதை தான் சொன்னேன். ஒன்னு பதட்டம், இன்னொன்னு எதிர்மறை வாக்குகள் அதிகமாயிருச்சு. அப்ப தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுடைய பேச்சு கட்சிக்காரர்கள் வேண்டுமானால் ஆஹா ஓஹோ பிரம்மாதம், ஆஹா பயங்கரம், ஆஹா அப்படின்னு கைதட்டலாம். ஆனால் மக்கள், நடுநிலையாளர்கள், அரசியல் சார்பு இல்லாதவர்கள் அதை ஏற்கவில்லை. சரி சரி, இப்ப இவரு ஜவஹர் அலி சார் சொன்னார் இல்லைங்களா, உள்ளடி வேலைகள்லாம் பார்க்கறாங்க, நேரா போவாங்க, ஆதரவா இருக்கிற மாதிரி எல்லாரும் ஒன்னா இருப்பாங்க திமுக கூட்டணிக்குள்ள. ஆனா சைடுல போய் அவங்க வந்து வேலை பார்த்து விட்டுருவாங்க, யாருமே நீங்க ஓட்டு போடாதீங்க அப்படின்னு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்கன்னு சொன்னார் இல்லையா. உள்ளபடியே இதனால நடுநிலை வாக்காளர்கள், நீங்க சொல்றீங்க நடுநிலை வாக்காளர்களும் சரி, இல்ல திமுக கோர் வாக்காளர்களும் சரி, அவங்க மனநிலையை மாத்திக்கிடுவாங்களா? கண்டிப்பாக அவங்க வந்து மாத்துறாங்களா இல்லையா அப்படின்றத இந்த செயல்பாடுகள், பிரச்சார யுக்திகள் இதெல்லாம் இது பண்ணும். நீங்க திமுக 21 இடத்துல நிக்குது சார், அதிமுக 33 இடத்துல நிக்குது. இப்ப இந்த 21 இடத்துல பாருங்களேன், இவர்கள் செய்தது எவ்வளவு பெரிய சாதனைனா, இங்க பாருங்க, திருச்சியில வைகோ அவர்களுடைய பையன், அதே மாதிரி சிவகங்கையில ப. சிதம்பரம் அவர்களுடைய பையன், அதே மாதிரி வேலூர்ல துரைமுருகன் அவருடைய பையன், அதே மாதிரி நீங்க சென்னையில 3 பேருமே வாரிசுகள் தான். எங்க திரு தயாநிதி மாறன், கலாநிதி வீராசாமி, அதே மாதிரி தங்கப்பாண்டியன் அவர்களுடைய புதல்வி. ஆக இங்க முடிஞ்சு போச்சா. அடுத்து தூத்துக்குடி கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய புதல்வி. அப்ப அதே மாதிரி நீங்க பெரம்பலூர் பாத்துக்கிட்டீங்களா, திரு KN நேரு அவர்கள். நான் கேட்கிறேன், 21 இடத்தில் வாரிசுகள் எத்தனை இடத்தில்? ஏறத்தாழ ஒரு 10-12 இடத்தில் நிக்கிறாங்கன்னா, அப்ப மீதி எல்லாவற்றையும் கூட்டணி கட்சிக்கு கொடுத்துட்டாங்க. நீங்க அங்கதான் பார்க்கணும். அப்போ கூட்டணி கட்சிக்கு கொடுத்தாலும் திரு KN நேரு அவர்கள் திருச்சியில தான் நின்றுக்கணும். ஏன் இங்க வந்து நிக்கிறாரு? ஏன்னா திருச்சியிலேயே திருச்சி சிவா அவர்களும் அன்பில் பொய்யாமொழி அவர்களுடைய பையன் மகேஷ் அவர்களும் திரு KN நேருக்கு ஆதரவாக இல்லை. அப்ப உள்கட்சிக்குள்ளே உள்ளடி வேலை செய்கிற போது கூட்டணி கட்சிகளை எப்படி அவங்க வந்து ஏத்துக்குருவாங்க? ஆனா எனக்கு இங்கதான் சந்தேகம், அவருக்கு இங்கதான் சீட்டு வேணும் அப்படின்னு அவர் அடம்பிடித்ததாக. அவர் எப்படி அடம்பிடிப்பாரு? இவங்கனால உள்ளடி வேலைகள் பார்த்தா இவர் தோத்துருவார்ல. அப்படி கிடையாது. இவங்க வந்து தலைமையில இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துரும்ல. ஏன்னா திரு TR பாலு அவர்களுடைய பையனை வந்து TRB ராஜா முன்னாடியே மாநில அமைச்சர் ஆக்கிட்டோம். ஏன்னா பாராளுமன்ற பல்கிவாலா என்று சொல்லக்கூடிய திரு TR பாலு அவர்கள் தொடர்ந்து 80 வயதுக்கு மேற்பட்ட இன்னைக்கும் களத்தில் நிற்கிறார். அவர்கிட்ட போய் நீங்க சீட்டை கொடுங்க முடியுமா? அப்போ இது எல்லாமே அவர்களுக்குள்ளாக நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை வெளியில உங்களால கொண்டு வர முடியல. ஆனாலும் மக்களுக்காக அவர்கள் போராடுவதை போல எனக்கு தெரியல சார். ஆனா அதுக்கு மாறாக அண்ணா திராவிட முன்னேற்றங்கள், நீங்க சொன்னீங்கல்ல, என்ன சொன்னீங்க? அடிமை கட்சி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேர மத்திய அரசுக்கு முதுகெலும்பு இல்லாமல் இருக்கிறார். நான் கேட்கிறேன், நீங்க முதுகெலும்பு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு நீட்டை இதுவரைக்கும் கொண்டு வந்தீங்களா? வாய் சொல்ல நீங்க பேசுனீங்க, 89 லட்சம் கையெழுத்து. ஆனால் ஒரு ஜனநாயகத்தினுடைய கோயில் சட்டமன்றமும் நாடாளுமன்றமும். ஆகவே இளைஞர்கள் இனிமேலுக்கு அரசியல் வரவே கூடாது, வரவும் வேண்டாம் என்பது என்னுடைய பார்வை. ஏன் தெரியுமா? ஏன் சார் டிமோட்டிவேட் பண்றீங்க? கோடீஸ்வரனுக்கு தான் சார் அரசியல் இனிமேலுக்கு இடம்.
இது என்ன உண்மை தானே? இது டிமோட்டிவேட்டர் இல்ல 50 வயசு வரைக்கும் பயணப்பட்டு சீட்டே இல்லைன்னு வீதிக்கு போவதற்கா? ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படி இல்லை. ஏராளமான இளைஞர்கள், புது முகங்கள். பொதுச் செயலாளரே புது முகம் தானே, புதிய பொதுச் செயலாளர் தானே. ஆக புது ரத்தம் பாய்ச்சப்பட்டு அவருடைய சொல் வன்மை, பேசுகின்ற விதம், கலாச்சாரத்தை பண்பாட்டை மீறாத சொற்கள். அப்ப இதுதான் மக்கள் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு நான் பார்க்கிறேன். இப்ப இதுதான் திமுக தோல்விக்கு காரணமாக இருக்கும், ஒட்டுமொத்த தோல்வியை தரும். அதனாலதான் அவங்க என்னன்னா, நாங்க கூட்டணி பலமா இருக்கிறோம், கூட்டணி பலமா இருக்கிறோம். நீங்கள் பலமாக இருக்கிற தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு உரிமைகள் பலமா இருக்கான்னு கேட்டா இல்லை. அது வருத்தமாக இருக்கிறது எனக்கு. உள்ளபடியே திமுக கூட்டணியும் இதனால பலமா இல்லையோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. அதற்கான விலை ஜவஹர்லால் சார் ரொம்ப சுருக்கமாக உங்க இறுதி கருத்தை சொல்லி முடிச்சிருங்க சார். அதாவது சார், இப்போ பிரச்சாரம்லாம் நடக்குதுல, இந்த பிரச்சாரம்னா ஒரு ட்ரையல் தான். இப்ப நடக்கிற பிரச்சாரம் தான். இந்த தேர்தல் நாளைக்கு ஓட்டு போடுறாங்கல்ல, அதுதான் தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை பிரதிபலிக்கக்கூடிய விஷயம். அப்படி பார்க்கும்போது அந்த பூத் கமிட்டியில இருக்கக்கூடிய ஆட்கள், அதுக்கப்புறம் பூத் கமிட்டிக்கு வெளியே தேர்தல் அந்த வாக்குப்பதிவு நடக்கக்கூடிய அந்த இடத்துல வெளியே உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஆட்கள், அப்புறம் வீட்டுக்கு போய் கட்சிக்காரங்க போய் சில வாக்காளர்களை கூட்டிட்டு வருவாங்க தெரியுமா? இவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு கட்சியை வெற்றி பெற வைக்கக்கூடியவர்கள். அதனாலதான் இந்த கட்டமைப்பு திமுகவுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனாலதான் வேற கட்சிகள் வெற்றி பெற முடியல. இதான் உண்மை. அப்படி பார்க்கும்போது நீங்க இந்த சமயத்துல ஏற்கனவே அந்த திமுக கட்சிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தி, சோர்வு, ஒரு வெறுப்பு, கோபம் எல்லாமே இருக்கு அந்த வேட்பாளர் மீதும் இந்த கூட்டணி கட்சிகள் மீது. திமுக கட்சிக்காரன் ஒருத்தர் சொல்றாங்க, நீங்க பாத்தீங்க, இவங்களை எல்லாம் வளரக்கூடாதுன்னு ஒரு சமூகத்தை சார்ந்தவரை குறிப்பிட்டு சொன்ன அந்த வீடியோ எல்லாம் வந்துச்சு. ஏன் சொல்றேன்னா, அவர்களுக்கு ஜாதி ரீதியாக, இன ரீதியாக பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துல. இப்ப இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பொதுச் செயலாளர் கண்ணியமா அணுகுறார். குற்றச்சாட்டு இந்த தேர்தல் காலத்துல நீங்க என்ன பண்ணீங்க, நாங்க என்ன பண்ணீங்க. ஆனா நம்ம அக்னிகோர் சொன்னது மாதிரி அவர் பம்மாத்துன்னு சொல்லுதோ, அம்மாவாசைன்னு சொல்லுத, அவரே தரம் தாழ்த்து கொண்டு மக்களுடைய வாக்காளருடைய கோபத்துக்கு ஆளாகியிருக்காரு. ஒரே ஒரு விஷயம், இன்றைக்கு கடந்த தேர்தலில் திமுக வெற்றிக்கு காரணமாக இருந்தது சிறுபான்மை மக்களும் அரசு ஊழியர்களும். இவர்கள் 2 பேருமே இந்த விடியாத திமுக அரசாங்கத்துக்கு எதிரான மனநிலையில் நன்றி. அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜி சிவா, ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க. இது மாதிரியான உள்ளடி வேலைகள் எல்லாம் தடுக்கணும் அப்படின்னா தலைமை ஏதாவது அறிவுரையாவது சொல்லுவீங்களா? சிட்டா இருப்பீங்களா? இது போன்று தெல்ல தெளிவாக ஒரு உண்மை நிலவரமாக இந்த உள்ளடி வேலையில் பிரச்சனை இதுவரைக்கும் வந்ததில்லை. வந்தால் நிச்சயமாக தளபதி அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள். யாரையும் விட்டு கொடுக்க ரமணா பட டயலாக் தான் வருது. இப்பதான் நீங்க இதையே கண்டுபிடிக்கிறீங்க. கட்சி தலைவர்களுடைய வேட்பாளர்களையும் திராவிட முன்னேற்ற கழகம் தோளோடு தோல் சேர்த்து வெற்றி பெற செய்வோம். கடைசி வரைக்கும் நாங்க அதெல்லாம் சிட்டா இருப்போம், எங்க கூட்டணி எங்களோட தான் நாங்க வேலை செய்வோம்னு உறுதியா சொல்ல முடியல. வேலை செய்து சேவை நல்லாவே தெரியும். கட்சிகளுக்கும் கொடுப்பாரு. ரொம்ப சுருக்கமா இறுதி கருத்து. இல்ல, வாரிசு அரசியல் தான் அங்க பெரிய பிரச்சனை. வாரிசுகள் திரும்ப அந்த தொகுதிகளில் நிக்கிறாங்க. பாதி தொகுதிகளில் வாரிசுகள் கொடுக்குறாங்க, மீதி தொகுதிகளில் கட்சிக்காரங்கள் கொடுக்குறாங்க. அதுல வரும்போது என்ன ஆகுதுன்னா, அதிமுக உழைத்தால் மேல வரலாம், கட்சிக்காக வேலை செய்யறவங்க மேல வர முடியும், வேற யாரும் வர முடியாது, வாரிசுகள் வர முடியாது. ஆனா இங்க வாரிசுகளா இருந்தா போதும், கட்சிக்காக உழைக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு பதவிகள் கிடைக்கும், கட்சிக்காக உழைக்கிறதுக்கு வேற ஆள் இருக்கிறான், அவனுக்கு என்ன விசுவாசம் இருக்கும்? அவங்களுக்கு விசுவாசம் இருக்கா கட்சி மேல? அதுதான் சிக்கல். தொடர்ச்சியா நீங்க மன்னராட்சி செய்றீங்க. குறுநில மன்னர்கள் மாவட்ட செயலாளர்கள் திமுகல, அவங்க அந்த மாவட்டத்தில் நான் தான் தீர்மானிப்பேங்கிறாங்க. நீ மேலிடம் தீர்மானிச்சா நான் ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. நான் சொன்ன வேட்பாளர் நிறுத்தணும், நான் சொன்ன கட்சிக்கு தான் நீங்க சீட்டு கொடுக்கணும். அந்த மனப்பான்மை குறுநில மன்னர்கள் இப்ப கழக கொடி தூக்குறாங்க. அதுதான் சிக்கல் அங்க. அப்ப இது போன்ற சிக்கல்களை எல்லாம் தலைமை களையுமா களையாதா? களையறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா பெருமளவுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்களே எங்க கூட்டணி பேரம் பேசும்போதே எந்த கட்சிக்கும் உடனடியா கொடுக்கலையே சீட்டுகளை, இழுத்தடிச்சு அங்கேயே காங்கிரஸுக்கு எவ்வளவு நாள் இழுத்தாங்க.
விசிகாவுக்கு அவங்களுடைய கோரிக்கைகள் அவ்வளவு இழுத்து கடைசியில் கோரிக்கையை நிறைவேற்றல, ஒரு சீட்டு பொது கொடுக்கல. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் மன வருத்தம் இருக்கு. அந்த மன வருத்தம் இருக்குமா இல்லையா, ஃபீல்டில் எப்படி எதிரொலிக்க போகுதுன்னு பொறுத்து பார்க்கலாம். நன்றி அக்னீஸ்வரன் சார். இந்த மன வருத்தங்கள் எல்லாமே திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மனக்கசப்புகள், மன வருத்தங்கள் எல்லாம் இந்த தேர்தலில் எப்படி எதிரொலிக்க போகுது திமுக கூட்டணிக்குள்ள? திமுக கட்சிக்காரங்களே என்கிட்ட பல பேர் சொல்றாங்க, மேலிடத்தில் இருக்கிறவங்க தான் நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க, கீழே மக்களுக்காக அவங்க எதுவும் செய்யல, எங்களையே சம்பாதிக்க விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க. அது ஒருவர் இருந்தாலும் தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி. திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, பாரதிய ஜனதா என்று சொல்லக்கூடிய நேத்து பேஞ்ச மலையில முளைச்ச காளான் மாதிரி அது ஒரு கூட்டணி, நாம் தமிழர் கட்சி ஒரு கூட்டணி. நான் இப்ப கேட்கிற கூட்டணி இல்லாத நாம் தமிழர் கட்சி மட்டும் நிக்குது. இப்ப இதுல அண்ணா திமுக தான் களத்தில் மக்களை நேரடியாக சந்தித்ததில் நான் பார்த்த அளவிற்கு பிரம்மாண்டமான கூட்டணியும் பேச்சுவார்த்தையும் மக்கள் திரளாக அமைஞ்சிருக்காங்க. 2. இன்னொன்னு, பாரதிய ஜனதா இதுவரை நான் கேட்கிறேன், இன்னும் தேர்தல் 8 நாள் தான் இருக்குது. இந்த 8 நாள் வரைக்கும் இப்ப வரைக்கும் தேர்தல் அறிக்கையே கொடுக்காத பாரதிய ஜனதா என்ன சொல்லுது? நாங்கள் 400 இடத்தில் வெற்றி பெறுவோம். ஏன் 543 வெற்றி பெறுவோம் சொல்ல வேண்டியதானே? நீங்க தெலுங்கானாவிலே விவிபேட வச்சிட்டீங்கல்ல, அப்போ இதுதான் மக்களுக்கு அச்சத்தை உண்டாக்குகிறது. ஒருவேளை நாம் இந்த மாதிரி திமுக அதிமுக மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாது கட்சியை, அதனால நாம வேற ஏதாவது முயற்சி எடுப்பார்களா என்று நான் யோசிக்கிறேன். அதற்கு தமிழ்நாட்டு முதலமைச்சரும் அதே மாதிரி இது இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர், தமிழ்நாட்டு தேர்தல் ஆணையரும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தேர்தல் முடியும் வரை கண்குத்தி பாம்பாக கண்ணும் கருத்தமாக இருக்க வேண்டும். நான் கேட்கிறேன், நீ சொத்து இதுல வந்து இருக்குல்ல, அந்த ஃபார்ம் 26ல உங்களுடைய சொத்துக்கள் எவ்வளவு இருக்குன்னு சொல்லணும்ல, அதுல நான் ஜுடிஷியல் இது பண்ணி ஒட்டி வச்சிருக்காரு, கோர்ட் ஃபீயை ஒட்டி வச்சிருக்காரு. அப்படின்னா அதை ஏத்துக்கிச்சு, அதை ஏத்துக்கிட்டு ஆக்சுவலி மறுத்து இருக்கணும். ஆனா ஏத்துக்கிட்டவர் சொல்றாரு, நான் 60% வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவேன். எப்படிப்பா? ஓஹோ, அப்ப திமுக கூட்டணி மட்டும் இல்ல, இந்த பக்கம் இருக்கிற பாஜக கூட்டணியும் இதே போல தோல்விதாங்கிறீங்க. அதையும் நம்ம 14 முறை ராஜீவ் காந்தி காங்கிரஸ் இருக்கிற போது, ஐயா ஜி.கே. மூப்பனார் இருக்கிற போது 14 முறை தமிழ்நாட்டுக்கு வந்தார். அப்பயே காங்கிரஸ் வரல. 6 முறை தான் நரேந்திர மோடி வந்திருக்கிறார். இங்க பாஜக வந்துருமா என்ன? அந்த கவலையே வேண்டாம். ஆனால் புறவாசல் வழியாக வருவதற்கு பாஜக துடிக்கிறது. ஆனால் நான் இன்னைக்கு தான் எல்லாரும் படிச்சு நாகரிகத்தோடு வாழுகிற இந்த தமிழ்நாட்டில் அவர்கள் வராமல் இருப்பதற்கு மக்கள் தான் நம்ம பொறுத்து பார்க்கலாம். உள்ளபடியே இந்த திமுகவினுடைய உள்ளடி வேலைகளாகட்டும், பாஜகவினுடைய உள்ளடி வேலைகள் எப்படி அவங்களுக்கு தோல்வியை தரப்போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். கருத்துக்களை பகிர்ந்துள்ள கருத்துரையாளர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.